காம்படிஷன்ஸ்குள்ள இருக்கிற ஒரு பெரிய தலைவலியா இருக்கு. இவர் திருப்பி இன்னொருத்தர் உள்ள வராருங்கிற போது சும்மா இல்லையா ஏயா வேலை தேவையில்லாத சினிமாக்குள்ள போற. அப்போ வந்து நீங்க வந்து நீங்கள் பாஸ் ஆயிட்டீங்க. அது வந்து 100% நீங்கள் பாஸ் ஆயிட்டீங்க. பேக் போனா இருக்கிற மேடத்துக்கு ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் சொல்லணும். அப்புறம் பிஸ்வா நல்லா பண்ணியிருக்கீங்க, நல்லா எஃபர்ட் பண்ணிருக்கீங்க. இந்த லாஸ்ட்டாக பேச வர்றது ஒரு சிக்கல் என்னென்னா, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு 2-3 பாயிண்ட்ஸ் யோசனை பண்ணி வச்சுருப்போம். அதை முன்னாடி இருக்கிறவங்க பேசிடுவாங்க. அட்லீஸ்ட் சிம்பு பேசுறதுக்கு முன்னாடியாவது பேசணும்னு ஆசைப்பட்டேன். அவரும் பேசிட்டார். ஸோ என்ன பாயிண்ட்ஸே இல்லை பேசுறதுக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கங்க்ராச்சுலேஷன் சார். சூப்பர் சார், சூப்பர் எஃபெக்ட். யூபிஎஸ் சார் பற்றி சொல்லணும்னா, அவர் மோர் தென் அ டாக்டர். அவர் அந்த கலை மேலே வச்சுருக்கிற அந்த ஆர்வம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த சாங்கு முதல்ல எனக்கு அவர் டேபிளில் சும்மா தட்டி பாடி காமிச்சார். அப்போது அவரோட வாய்ஸ் ஆகட்டும், அந்த டியூன் ஆகட்டும், அந்த லிரிக் எல்லாமே வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. எனக்கு இந்த மாதிரி ஒரு வேறு ப்ரொஃபஷன்லேருந்து ஒருத்தர் ட்ரை பண்ணுறாங்கும் போது, இப்போ எங்களுக்குள்ளே இருக்கிற காம்படிஷன்ஸ்குள்ளே இருக்கிற ஒரு பெரிய தலைவலியாக இருக்குது. இவர் திருப்பி இன்னொருத்தர் உள்ளே வராருங்கிற போது கொஞ்சம் டர்ராக தான் இருக்கும். எதுக்கு சார் இவங்கெல்லாம் வராங்கன்னு நினைப்பேன். சாரி டு சே திஸ் சார். ஆனால் உண்மையில் அவர் பாடி காட்டும் போது ரியலி எனக்கு ஹார்ட்ஃபுல்லாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஐ எம் ரியலி இம்ப்ரெஸ்ட் ஆக்சுவலி. நான் இப்போ அவர்கிட்ட ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணேன். ரொம்ப நாளாக சார் அந்த வார்த்தை ரொம்ப கேட்சியாக இருக்குது, டெஃபினட்டாக இந்த சாங் ஹிட் ஆகும் அப்படின்னு சொன்னேன். அதுவும் ரொம்ப ஸ்பான்டேனியஸாக பாடினார், ரொம்ப அழகாக. ஐ திங்க் அவங்க டாக்டர் தான் வந்து அந்த ஃபீமேல் பாடியிருக்காங்க. அவங்களும் ரொம்ப அழகாக பாடியிருக்காங்க. இவங்க 2 பேரும் வந்து இவ்வளோ ஒரு சுச்சுவேஷனுக்கு இடையில இப்படி ஒரு இந்த ஆர்ட்டுக்குள்ளே வர்றதுக்கு பேக் போனாக இருக்கிற மேடத்துக்கு ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா சும்மா இல்லையா ஏயா வேலை தேவையில்லாத சினிமாக்குள்ளே போகிற அப்படின்னு மேடம் சொல்லாமல் சப்போர்ட் பண்ணுறாங்க. ரியலி ஹேட்ஸ் ஆஃப் மேடம், உங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல் தேங்க்ஸு. அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த சாங் பார்க்கும்போது ஒரு விஷயம் எனக்கு தோணுச்சு. அவர் அங்கே ஷூட்டிங் ஸ்பாட்டில் டைரக்ட் பண்ணும்போது நான் மெனக்கு போய் பார்த்தாங்க. அவர் என்ன செய்கிறாருன்னு பார்க்கலான்னு சொல்லி பார்த்தேன். அப்போ வந்து அவர் ஒரு கொஞ்சம் கூட தயக்கம் இல்லாமல் ஒரு விஷுவல் என்ன நம்ம ஒரு தாட்டில் ஒரு விஷுவல் வருதோ அந்த விஷுவலை வந்து தைரியமாக பண்ணுறாரு. அப்படி இப்போ அதில் பார்த்தா கூட வந்து சின்ன சின்ன சிஜி ஷார்ட்ஸு, இது அந்த ஸ்கெல்டன் டான்ஸ் ஆடுறது வைக்கிறது, அப்புறம் இந்த பேய் மாதிரி வர்றது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணி இதில் ஒரு சின்ன ஒரு ஸ்கேரி மூமெண்ட் கொடுக்குறாரு. அந்த ஒரு விஷுவல்ஸ்லேயே வந்து அது கொடுக்குறாரு. அது வந்து ரியல் ஹேட்ஸ் ஆஃப் சார் ஆக்சுவலி. ஏன்னா இவரை நான் ஒரு தடவை என்னோடய ரிலேஷன் ஒருத்தருக்கு ஒரு உடம்பு சரியில்லாமல் போயிருக்கும்போது அவர் மார்னிங் நீங்கள் வந்துருங்க, எண்டோஸ்கோபி பண்ண வேண்டியிருந்துச்சு. அப்போ நீங்கள் மார்னிங் அங்கே வந்துருங்க சார் அப்படி சொன்னார். நான் இஸ் பிரிங் மை ரிலேஷன் சொல்லிட்டு அங்கே போயிட்டேன் நான். அப்போ இவர் 10:30க்கு என்கிட்ட பேசினார். சார் நான் ஆப்ரேஷன் முடிச்சுட்டு நான் காலைல சீக்கிரம் வந்துடுவேன் சார், உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், காலைல 7 மணிக்கு வரேங்க. இல்லை சார் நான் வந்துடுவேன்னு சொல்லி சொன்னார். 11:30க்கு அவருக்கு அந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு ஜஸ்ட் வென்ட் பேக் டு ஹோம். இஸ் வெரி லேட் ஆக்சுவலி. அப்புறம் எனக்கு காலைல எனக்கு 7 o'clock வந்ததுக்கப்புறம் என்கிட்ட சொல்கிறார், சார் நேற்று இருட்டு படத்தை ஃபுல்லாக பார்த்துட்டேன். ஏடா சம்மந்தம் இல்லாமல் இருட்டு படத்தை பார்த்துட்டேங்கிறாரு. அப்புறம் எப்படி சார் பார்த்தீங்க, நீங்கள் வீட்டுக்கு போகும்போது ரொம்ப லேட்டாக போயிருப்பீங்கன்னு. இல்லை சார் வந்து இப்போ உங்கள்கிட்ட இப்போ காலைல பார்க்கும்போது இந்த படத்தை பற்றி பேசணும்னு நினச்சேன். அப்போ எனக்கு இத்தனை படம் பண்ணியிருக்கோம், தொட்டிஜா பண்ணியிருக்கோம், நேபாளி பண்ணியிருக்கோம், இது பண்ணியிருக்கோம், தலைநன் பண்ணியிருக்கோம், இருட்டு மட்டும் ஏன் பர்டிகுலராக சொல்கிறான்னு பார்த்தா அவர் ஒரு ஸ்கேரியான ஒரு ஃபிலிமை ட்ரை பண்ணியிருக்காரு. மேபி அதுக்காக கூட பார்த்துருக்காரு நினைக்கல. பட் உண்மையிலே வந்து எனக்கு நான் ஒரு ஹாரர் ஃபிலிம் எடுத்தனால சொல்கிறேன். அந்த ஒரு பேய் படம்னா பயப்படணும், அது தட் இஸ் த மெயின் திங் ஆக்சுவலி. அப்போ இந்த படத்தில் வந்து ஏதோ அந்த சின்ன சின்ன விஷயங்கள் வந்து ஒரு சின்ன ஸ்கேரி மூமெண்ட் கிடைக்குது. அது வந்து ரியலி ஹேட்ஸ் ஆஃப் சார். அப்போ வந்து நீங்கள் வந்து நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்க. அது வந்து 100% நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்க. ஸோ விஷுவல்ஸு ஓகே, அந்த உங்களோட வாய்ஸு, அந்த கல்ச்சர்ஸு, அந்த பேக்ரவுண்ட் மியூசிக், அந்த பிஜிஎம்ஸ் எல்லாமே ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்காக கோயின்சைட் ஆகிருக்கு. ஸோ சரிகமாக வந்து ஆனந்த் வந்து ஒருத்தர் செலக்ட் பண்ணுறாருன்னா கண்டிப்பாக அது வந்து அதில் வேர்த் இருக்கும். அப்போ தான் டெஃபினட்டாக அவர் அக்செப்ட் பண்ணுவார், இல்லை அக்செப்ட் பண்ண மாட்டார். ஆனந்துக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இஸ் வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் மீ ஆக்சுவலி. ஸோ டெஃபினட்டாக இது வந்து ஒரு பெரிய ஹிட் அடிக்கணும், ட்ரெண்டிங்கில் வரணும், நிறைய நம்பர்ஸ் பண்ணணும். நாட் ஃபார் த மணி, வந்து அவர் ஃபர்ஸ்ட் எஃபர்ட் எடுத்திருக்காரு. டெஃபினெட்லி இட் வில் கோன் பி ஹிட் அப்படிங்கிறத நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். அப்புறம் பிஸ்வா நல்லா பண்ணியிருக்கீங்க, நல்லா எஃபர்ட் பண்ணியிருக்கீங்க, சூப்பராக பண்ணிங்க. கேமராமேன் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க பிரதர். சாரி பிரதர், நல்லா பண்ணியிருக்கீங்க. உங்கள் டீம் எல்லாமே நல்லா எஃபர்ட் கொடுத்துருக்காங்க. I just wanted to convince each and every technicians of the school. Thanks so much. God bless you. Love you.